இந்த தப்பு பண்ணது யாரு? இதுக்கு முந்தைய அரசாங்கம். இந்த ஒரு பயத்தை வந்து அரசாங்கம் தான். கடந்த முறை டிஎம்கே வந்தப்ப நாங்க இதை கரெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க. இங்க முட்டாளாக்கப்பட்டது மக்கள் தான் நான் நினைக்கிறேன். இப்ப வந்து குப்பை கிடங்கு வந்து அந்த சதுப்பு நிலத்திலயோ அல்லது சதுப்பு நிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலயோ தானே சார் இருக்கு ஆமா. குப்பை கிடங்கு. இப்ப அதை மாத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வருது அப்படின்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் அது எந்த இடத்துல மாத்துறது சரியா இருக்கும்? இல்ல சார், இது குப்பை கிடங்குங்கிறது வந்து இவங்க குப்பை கிடங்குங்கிற ஒரு வேர்டே வந்து மாத்தலாம் நான் நினைக்கிறேன். எப்படின்னா, ஒரு வீட்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு 15லேருந்து 20 ரூபாய்க்கு உள்ள குப்பையை தூக்கி வெளியில போறாங்க. காசு தான் வெளில போடுறாங்க நான் சொல்லுவேன். குப்பைகளே பார்த்தீங்கன்னா 122 வகையான பொருட்களா பிரிக்கலாம். பிரிச்சு அதை திருப்பி காசாக்கலாம். அதுக்கு நிறைய நிபுணர்கள்லாம் இருக்கிறாங்க. மக்கும் குப்பை, மக்கா குப்பை, வெள்ளூர் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு இது ரிலேட்டடா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து அவர் பார்த்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 7, 8 ஸ்டேட்டுக்கு இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு அது மாதிரி அவரை நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி அவர் மாதிரி இல்லை வேற யாராவது இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு இந்த குப்பையை பிரித்தாலே அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு பேர் மினிமம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பிரித்தாலே ஒரு 100லேருந்து 120 கோடி ரூபா வருமானமே வருங்க. இப்போ திருப்பதி போனீங்கன்னா மொட்டை அடித்து அந்த முடியை காசாக்குறாங்க. இன்னும் ஈஸியாக பாமருக்கு புரியுற மாதிரி சொன்னால் உங்கள் வீட்டில் முடி சிக்கு முடி இருந்தால் கொடுங்க, நான் விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லி நிறைய ஆட் பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, சென்னையில் இருக்கிற முடி வெட்டுற கடையில் இருக்கிற முடியை மட்டுமே பிரித்து கொடுத்தாலே எவ்வளோ பெரிய மார்க்கெட் பிஸ்னஸ்ங்கிறத பார்த்துங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இதை அரசாங்கம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கும் போது அந்த குப்பை கிடங்கே தேவைப்படாதுங்கிற சார். எப்படி பார்த்தாலும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் குப்பை கொட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தேவை அப்படிங்கிறது. இப்போ நான் இந்த பேக் டு த திங், இந்த ராம்சாரில் தான் பகுதியில் தான் அந்த குப்பை கிடங்கு இருக்குது. அந்த குப்பை கிடங்கை வந்து மாற்றணும், இங்கே வேண்டாம், இது பெரிய நியூசன்ஸாக இருக்குது, எங்களுக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா 2011-12 டைமில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நாள் தீ பிடிச்சிது, ஒரு 3 நாள் கண்டினியூஸாக அது எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சுவாச கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட வந்தது. இன்னுமே அந்த ப்ராப்ளம் என்னன்னா, காலையில் ஒரு 5:30 மணிக்கு வீட்டை விட்டு எந்திரிச்சு வெளியே 5 மணி 4:30 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னு வைங்களேன், அந்த குப்பை கிடங்கோட ஸ்மெல்லு அங்கிருந்து 1.5-2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வீட்லேயும் தெரியும். இன்னும் அது இருக்குது. ஆனால் எல்லாருமே அந்த பகுதியில் இருக்கிறவங்க கேட்கக்கூடிய இந்த குப்பை கிடங்கை மாற்றுங்க. அப்படி மாற்றணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன் இருக்கணும்ல. நீங்கள் சொல்கிறது ஒரு சொல்யூஷன். பட் இது எல்லாத்தையும் நான் ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டி அதை செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் சென்னையில் வேற எந்த இடம் சரியாக இருக்கும்? இல்லை, சென்னையில் வந்து நீங்கள் இது எப்படின்னா மொத்தமாக கொண்டு வந்து கொட்டிட்டு போனாங்க. நான் சொல்கிறது கொட்டிகிட்டே போக தேவையில்லைங்கிறேன். பிரிக்கிறதுக்கு இடம் தேடுங்க. பிரிக்கும் போது இது வந்து ஒரு தனி மனித ஒழுக்கத்துலேருந்தே வரலாம், வீட்டிலேருந்தே பிரிக்கலாம். கவர்மெண்ட் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது. பச்சை கூடை, மஞ்சள் இது எல்லோ பக்கெட்டு, க்ரீன் பக்கெட்டு மாரி பிரிக்கிறாங்க. அங்கேயிலேருந்து பிரிக்கணும். நம்ம அந்த பழக்கத்தை கொண்டு வந்தால் தான் நம்மளே ஒழுக்கமாக இருக்கமா இல்லைன்னு பார்த்தா இங்கேலேருந்தே நம்ம பிரிக்கப்படுறோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய குப்பையாக நம்ம கண் எதிரில் நிற்கிது. அரசாங்கம் வந்து இந்த பழக்கத்தை கொண்டு வரணும், மக்கள் அதோட ஒத்துழைக்கணும். அப்போ பிரிக்கும் போதே நீங்கள் சொல்கிற இவ்வளோ பெரிய ஏரியாலாம் தேவையே படாது. ஓகே. அப்போ ஒரு ஏரியாவுக்கும் ஒரு சர்டன் இடத்த பிரிச்சுட்டு அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிடலாம். ஸோ ஏரியா வைஸாக நீங்கள் இதை பண்ணிட்டா அது தனித்தனியாக பிரிஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்கிறது. அந்த குவான்டிட்டி கம்மியாகும். என்ன நடக்குதுன்னா கொண்டாந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. சரி, நீ பிரித்து கொண்டாந்து கொட்டினும் போது உங்களுக்கு அதோட கழிவோட அளவு பார்த்தீங்கன்னா 5% 6% தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அதை பிரிக்கிற மெத்தடே வந்து மக்களை வந்து அதிலே வந்து பழக்கத்துக்கு கொண்டு வரணும். இப்போ வீடு வாங்கி இருக்கிறவங்க, ஆல்ரெடி இந்த ஓஎம்ஆர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் மனசுல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பயம் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நாங்க வீதியில் இறங்கி போராடணும் போல் இருக்கே. ஏன்னா ஒரு பெரிய நிறுவனம் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்ட வராங்க, அவங்களே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி அந்த இடத்துல கட்டியிருக்காங்க. சென்னை ஒன்று ஒரு பெரிய அங்கே ஒரு பில்டிங் இருக்கு, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்கு. இந்த ஏரியாக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா எங்களுடைய வீடுகளெல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்கு நாங்களே வீதியில் இறங்கி போராடணும் போல இருக்கே அப்படின்ற ஒரு தாட் வந்து அந்த பகுதி மக்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எழ ஆரம்பிக்குது. அதை கண்கூட பார்க்கவும் முடியுது. அப்போது கவர்மெண்ட் வந்து இது நாள் வரைக்கும், இன்னைய தேதி வரைக்கும் இந்த இடத்துல கட்டியிருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? நீங்கள் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க. அதாவது நான் சொல்கிறது இடிக்கிறது அப்படிங்கிறது நான் என்ன மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ அந்த ராம்சார் நிலங்கிறது வந்து ஒரு பெரிய திட்டு மைண்டில் வச்சுங்க.
அந்த திட்டுல வந்து இவங்க திருப்பி இப்படி ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ம். அந்த திட்டுக்கு வர்ற வழித்தடம் இருக்கு இல்லைங்களா, ஆமாங்க. அந்த வழித்தடம்லாம் உடைச்சி எடுத்துருவாங்க. விச் இஸ் அப்ப நீங்க சொல்ற மாரி பார்த்தா, பள்ளிக்கரணை அந்த ரோட உடைச்சு எடுத்துருவாங்க. நான் சொல்றது வழித்தடம்ங்கிறது வந்து ஒரு 30 அடி 40 அடி தண்ணி வரதோட ஃபில்டர் ஏரியாவே நிறைய இடத்துல பிளாக் பண்ணி அங்க வீடு பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆ. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா பள்ளிக்கரணையிலே இந்த ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து ஒரு அபார்ட்மெண்ட் உள்ள தண்ணி உள்ள போனது ஒரு பெரிய ஒரு கார்லாம் மிதந்ததெல்லாம் ம், ம், ம். ஒரு நியூஸா வந்தது. ஆமாமா. அதெல்லாம் வழித்தடத்தை ஆக்கிரமிச்ச பிரச்சனை தான் அது. அந்த வழித்தடம் உள்ளதை கண்டிப்பா எடுத்துருவாங்க. ஓகே. அதாவது நீர் வழித்தடங்களை தடுக்கவே முடியாது. அதை அந்த அந்த இடத்துல ஒரு 10 வீடு 20 வீடு எடுத்தாதான் இங்க இருக்கிற வந்து 60 லட்சம் 70 லட்சம் மக்களை காப்பாற்ற முடியும். ஓகே. அதனால வழித்தடங்களை கண்டிப்பா எடுத்து அதை வந்து இருக்கிற ஏரியாவில் கனெக்ட் பண்றதுக்கான வேலை கண்டிப்பா நடக்கும். ஓகே. அதுக்கு மாற்றலாம் இருக்காது. நான் வழித்தடம்னு சொல்றது எதுன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? எதுங்க சார்? அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நீங்க சொல்ல வர இப்போ ஒரு ஏரி மைண்ட்ல வச்சு, ம். அந்த ஏரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வாய்க்கால் வந்து கனெக்ட் ஆகி ம். தண்ணி வருதுன்னு வச்சு, ம். இவங்க அந்த ஏரியோட வாய்க்கால்லே வீடு அது மேல இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வாய்க்கால்லே வீடு கட்டியிருந்தாங்கன்னா அதை ம். உடைச்சு எடுத்துருவாங்க. அந்த வாய்க்கால் தான் சொல்றது நீர் வந்து வர்ற பாதை. ஓகே. அந்த பாதையில இவங்க கட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பா உடைப்பாங்க. ஸோ விச் இஸ் இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கூவம் காஞ்சிருச்சு அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு அதில் தண்ணியே இல்ல. சரி அந்த இடத்துல பிளாட் போட்டு யாராவது வித்து அங்க வீடு கட்டியிருந்தாங்க. மழை வந்துருச்சு அப்படின்னா, அந்த இடத்த எடுத்துருவாங்க. அந்த வீட்ட எடுத்துருவாங்க. நான் சொல்றது வர்ற பாதை தான் சொல்றேன். அதான் அந்த கூவம்ங்கிறது வந்து மழை தண்ணி வர்ற பாதை தானே சார்? நீர் வழித்தடம். நீர் வழித்தடம். அதை எடுத்துருவாங்க. அதை எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது எப்படி எடுப்பாங்கன்னா அதோட அளவு மேக்ஸிமம் வாட்டர் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு. ம். இப்போ அதிகன மழை இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து அதிகன மழை அடிக்கடி வந்துட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதிகன மழை வர்றதுக்கு ஒரு அளவு வச்சிருப்பாங்க. ஓகே. அந்த அளவை கனெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ அப்படி பார்க்கும்போது, இப்போ OMR அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெச்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை நான் சொல்றது திருப்பி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே வரேன். இந்த ராம்சார் நிலமும் அது சார்ந்த அந்த 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் உள்ளது மட்டும்தான் இது ப்ராப்ளம் கிடையாது. OMR வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் பண்ண முடியாது. இட்ஸ் ஏ ஹியூஜ். அது யாருமே டச் பண்ணவும் முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு பயத்தை வந்து அரசாங்கம் தான் இது மக்கள்கிட்டேருந்து எடுக்கணும். ஓகே. இதை பண்ணிக்கிட்டே இருந்தால் அது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்புன்னு தான் சொல்லுவோம். நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங் நடக்கிற டோட்டலாக ஒரு வேல்யூ வந்து இவங்க கால்குலேட் பண்ணி சொல்லுறது 50,000 கோடி ரூபா வந்து அரசாங்க வருவாய் இழப்பு அப்படிங்கிற மாதிரி கிரெடாயில் மற்ற ஒரு யூடியூப் சேனல்ஸ் அதில் சொல்கிறாங்க. அதை அக்செப்டடு. இந்த தப்பு பண்ணது யார்? தப்பு பண்ணதே அரசாங்கம் தானே. இதுக்கு முந்தைய அரசாங்கம், அதுக்கு முந்தைய அரசாங்கம், இதெல்லாம் கண் தெரிஞ்சு தான் எல்லாமே நடந்தது. இங்கே முட்டாளாக்கப்பட்டது மக்கள் தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ இந்த ராம்சார் பகுதியை சுற்றி தானே சார் அந்த பெருங்குடியுடைய SEZ வருது, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வருது. அது அந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிறதுக்கு அனுமதி உண்டா? அதாவது அனுமதிங்கிறது வந்து இப்போ இன்னைக்கு எப்படி மக்கள் இருக்காங்களோ அது மாதிரி தான் அதுவும். ஓகே. அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் பில்டிங் உடனே இடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. புதுசாக வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. புதுசாக பில்டிங் கட்டுறதுக்கான கவர்மெண்ட்டில் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் இல்லை. ப்ரைவேட்டில் இந்த மாதிரி ஒரு ரூம் இருந்தாலே இவனும் வாங்கவும் மாட்டான், கட்டவும் மாட்டான். அதுதாங்க சந்தேகமே. ஸோ அந்த இடத்துல அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடை யாராவது விற்கணும்னு நினச்சா கூட இன்றைக்கே அங்கே வந்து வீடு விற்கிறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய இன்வென்ட்ரிஸ் இருக்குது, விற்க முடியாமல் வச்சிட்ருக்காங்க பில்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ புதுசாக அந்த இடத்துல வீட்டை அவங்களால விற்க முடியுமா, புது வீடை விற்க முடியுமா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்படிங்கிறதான் கேள்வி. அதுதான் நான் சொல்கிறேன். அந்த ராம்சார் நிலம் 1 கிலோமீட்டருக்குள்ளதை வந்து நீங்கள் அந்த சர்வே நம்பரை வச்சு செக் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக இதுக்கு ஒரு செக் பண்ணிட்டு விற்கிறது தாராளமாக விற்கலாம். இல்லை அது மாதிரி ஏதாவது ஒரு ஹோல்டு இருக்குன்னா கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே சார். இப்போ இந்த மழைநீர் வடிகால் வந்து 2016 ஃப்ளட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ 2023-24 பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளட் அந்த பள்ளிக்கரணை சைட்லலாம் வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அரசாங்கங்கள், அதாவது கடந்த முறை DMK வந்தப்போ நாங்கள் இதை கரெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க. மக்களே அப்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாலையில் வந்து அந்த மழை எப்படி தேங்கி இருக்கு அப்படிங்கிறத அவர் பார்க்க வரும்போது இதை மட்டும் எங்களுக்கு தயவு செஞ்சு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு டைரக்டா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்டே வந்து கோரிக்கை வச்சாங்க. என்ன விஷயத்துக்கு? மழை நீர் வந்து தேங்கி நிற்குது, டி நகர்னு நினைக்கிறேன் சார். அவர் வந்து பார்க்க வராரு,
வந்து பார்க்க வரும்போது, "இத மட்டும் தயவு செஞ்சு எங்களுக்கு சரி பண்ணி குடுத்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு புண்ணியமா போயிடும்." அப்படின்னு சொல்லி அங்க அந்த நிக்கக்கூடிய மக்கள் வந்து அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின்ட்ட சொன்ன வீடியோஸே நம்ம பார்த்தோம். இப்ப அந்த மழைநீர் வடிகால் அப்படிங்கிறது இது அவர் வந்து ஆட்சிக்கு வந்த புதுசுல. ஆ. இப்ப 5, 6 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அந்த மழைநீர் வடிகாலினுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்குற வரைக்கும்? இந்த மக்களே முட்டாளாக்கியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். மழைநீர் வடிகால் தண்ணி தேங்கக்கூடாது அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்களே தவிர, மழைநீரை எங்க சேமிக்கிறாங்கன்னு யாருமே சொல்லவே இல்ல. ம். நீங்க நீங்க இது வந்து ஒரு ஓரல் ரிப்போர்ட் நான் சொல்றேன் நான். ம். நம்ம தண்ணி வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எந்த அளவுக்கு நம்ம முட்டாளாக்கப்பட்டிருக்கோம், மக்கள் முட்டாளாக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றேன். தண்ணிய ஒரு வீட்ல ரூ. 1200லேருந்து ரூ. 2000 காசு குடுத்து கேன் வாட்டர் வாங்குறோம். ஆமா. உங்க வீட்ல எவ்வளவு வாங்குறீங்க? வீட்ல லாரி தண்ணி தான் வாங்குறோம் சார். காசு குடுத்து காசு வாங்குறீங்க. குடுத்து தான் வாங்குறோம். லிட்டர் ஐ மீன் ஒரு லாரி ரூ. 1500லேருந்து ரூ. 1700 சம்திங். குடிக்கிற தண்ணி? அது ROல இருந்து எடுத்துடுறோன்றதுனால அது ஆமா. இது எல்லாமே கணக்கு போட்டீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு ரூ. 1200லேருந்து ரூ. 1500 தாராளமா வந்துரும். உங்க உங்க அடுத்த தலைமுறைக்கு ரூ. 5000 தண்ணி கொண்டு போயிடுங்க. இது பார்த்தீங்கன்னா, செல்லு மாரி அரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த தண்ணியோடைய ஃபார்மேட். காசு குடுத்து தண்ணிய வாங்குவோம்ன்னு சொல்லி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தா நம்மள நாமளே பார்த்து சிரிச்சிருப்போம். சிரிச்சோம். இன்னைக்கு அத பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறைக்கு ரூ. 5000 கொண்டு போறோம். ம். எதுக்கு நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, தண்ணிய நீங்க ஏன் சார் வடிக்கிறீங்க? தண்ணிய சேமிக்க மாட்றீங்க. என்னோட ம். கொஸ்டினே அதான். எவ்வளோ பெரிய லேண்ட் ஏரியா அது. நம்ம இந்த இடத்துல தண்ணிய சேமிக்கிறதுக்கு அரசாங்கம் திட்டம் வச்சிருக்கான்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு 60 வருஷமா எந்த திட்டமுமே கிடையாது. நடுவுல ஒரே ஒரு வாட்டி ஜெயலலிதா சிஎம்மா இருக்கும்போது மழைநீர் வடிகால் பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எல்லார் வீட்லயும் மழைநீர் சேகரிப்பு வைக்கணுங்கிறத கட்டாயமாக்குனாங்க. ம். இப்ப ரீசெண்டா ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் சார் அவர்கள் வந்து மழைநீர் வடிகால் வந்து கட்டாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூஸ்ல இருந்து அது வந்து ஒரு பெரிய நியூஸாவே யாருமே சொல்ல மாட்றாங்க. ம். இது என்ன மாதிரி ஒரு முட்டாள்தனங்கிறத கூட நான் ஒரு ஓரலா சொல்றேன். ஏர்போர்ட் ஏரியா வந்து 1200 ஏக்கர் டோட்டல். நான் சொல்றது ஏர்போர்ட் அதை சுற்றி இருக்கிற ஏரியா. அங்கே பெய்கிற மழை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 1.2லேருந்து 1.3 டிஎம்சி தண்ணி. ஆக்சுவலி மீனம்பாக்கத்துல தான் எப்ப மழை பெஞ்சாலும் மீனம்பாக்கத்துல தான் அதிகம்னு சொல்லி நம்பர் வைஸ் பார்த்தா மீனம்பாக்கத்துல அதிகமா இருக்கும். அந்த தண்ணி எங்கே போகுதுங்க? அந்த தண்ணி அடையார் ஆத்துல போகுது. ம். அந்த ஏர்போர்ட்லேயே அடையார் ஆத்தோட கனெக்ட் ஆகி மொத்தமாக கடலுக்கு போயிடுது. ம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், வீராணம் ஏரியிலேருந்து தண்ணி எடுக்கிறோம். எங்கே? போரூர் ஏரிக்கு. நான் சொல்கிறது என்னென்னா, ஏர்போர்ட்டில் இருக்க அந்த தண்ணியை பைப் மூலயமா கனெக்ட் பண்ணி இங்கேருந்தே தண்ணியே எடுத்துக்கலாங்கிற. போரூர் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி, புழல் ஏரி, இது எல்லாம் இதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பைசாவே இல்லாமல் பண்ணலாம். நீங்க சொல்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சார். அது இப்ப இருக்கக்கூடிய இடத்துல அது பண்ண முடியுமாங்கிறது தாராளமாக பண்ணலாம். அதே பைப் தானே நான் சொல்கிறேன். ஏர்போர்ட்டுக்கும் அந்த பைப் லைன் வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 2 கிலோமீட்டர் கூட வராது. ஓகே. கனெக்ட் பண்ணாலே போருமே. நான் சொல்றது எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, மக்கள் வந்து தண்ணியை சேமிக்கணுங்கிற எண்ணத்தை அரசாங்கம் விதைக்கணுங்கிறது தான் என்னுடைய பெரிய கோரிக்கையா நான் நினைக்கிறேன். ரைட் சார். இப்போ இது வந்து சூப்பர் எல்லினோ ஆண்டுன்னுலாம் சொல்றாங்க. இப்போ அப்படி இருக்கிறப்போ ஒன்று வறட்சி அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க, இல்லைன்னா மழை தட்டி எடுக்கும் பயங்கரமா இருக்கும் அப்படின்றாங்க. இன்னொரு வெள்ளத்தை சென்னை தாங்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இப்போ இருக்கா? நம்ம மீண்டு வந்துட்டோங்கிறது ஓகே. 2016லேருந்து மீண்டு வந்துட்டோம் எல்லாமே ஓகே. ஆனால் மறுபடியும் அப்படி ஒன்று வந்தது அப்படின்னா அடுத்து அதாவது கடந்த 8, 9 வருடங்கள்ல நம்ம ஒரு பாடம் கத்துக்கிட்டு அதுக்கானதை செஞ்சிருக்கோமா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சந்தேகம் எல்லாருக்குமே. இல்லை செய்யலன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. எப்படின்னா இவங்க வந்து போன வாட்டி 4500 கோடி ரூபாய்க்கு வந்து மழைநீர் வடிகால் வாய்க்கால் பண்ண மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 4500 கோடிலாம் கிடையாது, 30,000 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. 4500 கோடியில் 30,000 கோடி 30,000 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. மழைநீர் வடிகால் வாய்க்கால் வந்து ஒவ்வொரு ஆண்டும் பண்ண வேண்டியது, எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது, நீ பண்ணும்போதே ப்ராப்பர் டிசைன் வச்சு ரோட் லெவல்லேருந்து தண்ணியோட வாட்டத்துக்கு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. தண்ணி போகிற வாட்டத்துக்கு இல்லை. மழைநீர் வடிகால் வாய்க்கால்னு சொல்கிறது சாக்கடை வடிநீர் வாய்க்கால்னு சொல்லிட்டு போயிடலாம். எங்கேயுமே மழைநீர் வடிகால் வாய்க்காலில் மழை தண்ணி போகிற மாதிரி எனக்கு தெரியல. நான் ஒரு ஆய்வு மேற்கொள்ளும் போது அது ஃபுல்லாக சாக்கடை 1.5 அடியிலேருந்து 2.5 அடி வரைக்கும் வெறும் சாக்கடை தான் நிற்கிது. அரசாங்கம் வந்து இதை வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் இது சரி பண்ணாதான் இந்த மழையில் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக 1 அடி தேங்கி இடத்துலாம் 2 அடி தண்ணி தேங்கி நிற்கும். ஓகே. தண்ணி வந்து கண்டிப்பாக தேங்கி தான் நிற்கும். அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. தண்ணியை வடிக்கிறத பற்றி திருப்பி இந்த எல்லா பொலிட்டிஷியனும் திருப்பி பேசுங்க, தண்ணி வடிக்கிறத பற்றி தான் பேசுகிறாங்க. தண்ணியை சேமிக்கிறத பற்றி பேச ஆரம்பித்தா மட்டும்தான்
இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். இல்ல இப்ப தண்ணிய சேமிக்கணும் அப்படின்னு வச்சா கூடமே, சென்னையில எந்த இடத்துல அத அவங்களால பண்ண முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல சார்? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் வந்து மழைநீர் வடிகால் கிணறுகள் வந்து அவசியம், கட்டாயம் அப்படிங்கிறது வந்து அவர் மினிஸ்டர் சொன்ன மாரி அத வந்து கட்டாயமாக்குறது வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த பில்டிங் கம்ப்ளீஷன்லேயே குடுக்கலாம். அது இல்லன்னா அப்ரூவலே குடுக்குறது இல்லையே சார்? இல்ல அது அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததுல நடக்கல. இப்ப ரீசென்ட்டா இவங்க சொல்லியிருக்காங்க. நடந்ததுன்னா அது ஒரு பெரிய சேவிங்ஸ். சார் இப்போ சந்தேகம் என்னன்னா, இப்ப ராம்சார் வந்து நீங்க சொல்றது மழை வருது. ம். அந்த இடத்துல வெள்ளம் வருது. அப்போ அந்த ராம்சார் நிலம் ஒரு ஸ்பாஞ்ச் மாரி அந்த தண்ணிய உறிஞ்சி, அது கடலுக்கு கீழ் வழியா கடலுக்கு போயிரும் எடுத்துரும். அப்படிங்கிறது தான் ஆமா. கரெக்ட்டுங்களா சார்? இது நான் கரெக்ட், சொல்றது? கரெக்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ, பள்ளிக்கரணையில ராம்சார் ஏரியா இருக்கு. அங்க ஃப்ளட் வருது. ஃப்ளட் வந்தப்பவும் அது ஃபுல்லா 2 அடி, 3 அடி வரைக்கும் 4 அடி வரைக்குமே தண்ணி நின்னுட்டு இருந்தத நம்ம பார்த்தோம். அது ஃபுல்லாவே. அப்ப தண்ணி அது இழுக்கல. இழுக்கலையா? இல்ல இடையில கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால, இந்த தண்ணி கீழ் வழியா கடலுக்கு போகாம தடுத்து நிறுத்தப்பட்டுச்சா? இல்ல அதுதான் நீங்க உங்க கேள்வியிலே பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. அது மொத்தம் வந்து 3500 ஏக்கர் ஆல்ரெடி இவங்க மார்க் பண்ணது. 6000 ஏக்கர் மொத்த ஏரியா. அந்த இடத்துல வந்து இவங்க ஆக்குபை பண்ணதே ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட்டே 35% கவர்மெண்ட்டே சொன்னீங்க. ஆக்குபை பண்ணிருக்காங்க. இப்ப ஆக்குபை பண்ணா அந்த தண்ணி எங்க போகும்? நீங்க சொல்ற 5 அடி, 6 அடி தாராளமா நிக்கும். அதான் அந்த ஓகே. பிரச்சனை. ஸோ இந்த ஆக்குபை பண்ண பிரச்சனை தான் 2016ல அந்த ஃப்ளட் பெருசா அந்த ஏரியாக்கள்ல வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம். ஆ. ஒண்ணு செம்பரம்பாக்கம்ல தண்ணி ஓப்பன் பண்ணதுங்கிறது தட் இஸ் அ டிஃபரண்ட் சப்ஜெக்ட். பட் எல்லா இடங்கள்லயும் தண்ணி உள்ள வெளியில போகாம நின்னதுக்கு இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகள் இல்ல தான் அது நான் சொல்றது நீங்க சொல்றது வந்து அந்த வழித்தடத்துல போற அந்த ஒரு பார்ட் மட்டும்தான். சென்னைங்கிறது வந்து பள்ளிக்கரணை மட்டுமே கிடையாது. அந்த வழித்தடத்துல அந்த நீர் வழித்தடத்துல அது ஒரு மாஸ் போர்ஷன்ங்கிறதால அது மறுபடியும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ம். வேற வேற வழித்தடத்துலையும் தண்ணி போகுது. கொசஸ்தலை வழியா தண்ணி போகுது. அடையாறு கூவமாத்து வழியா போகுது. இதுமாரி வேற வேற ரூட்லேருந்து தண்ணி போய் கனெக்ட் ஆகுது. அது வந்து மேஜர் பார்ட்டு சிட்டிக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதால அது இன்னும் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல வந்து பெருசா இருக்கிறதால அதை நம்ம திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறோம். சரி, இப்ப இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ அரசாங்கம் அடுத்தது என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு? அரசாங்கம் வந்து என்ன சொன்னது 35% நான் சொன்னேன் இல்லைங்களா? ம். என்னென்னலாம் உடனே எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சொன்னோன்னா உடனே இது எதுவுமே எடுக்க முடியாது. ஆனால் படிப்படியாக எடுக்கலாம். ஓகே. இந்த குப்பை இருக்கு இல்லைங்களா? குப்பையை வந்து குப்பை கிடங்கு கூட குப்பை பிரிப்பு கிடங்கை வந்து இடம் ஐடென்டிஃபை பண்ணி கவர்மெண்ட் வந்து அதை பிரித்து அதுலேருந்து மணி வந்து கவர்மெண்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ம். அந்த மணியிலே அந்த யாரெல்லாம் அந்த ஒர்க் பண்ணாங்க தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு சம்பளமே அதுலேருந்து கொடுக்கலாங்கிறேன் நான். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது 0 பட்ஜெட். இதை வந்து ஒரு வருஷத்துக்கு இத்தனை ஏக்கர் குறைக்கணும் ம். அப்படின்னு அரசாங்கம் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 10 வருஷத்தில் அந்த லேண்டில் ஒரு 50% கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதான் மேஜராக ஆக்குபை பண்ணியிருக்கிறது வந்து இந்த மழைநீர் தண்ணி வந்து போகாமல் நிற்கிறதுக்கான அந்த குப்பை தான். ஸோ அப்போ நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறது, ஆல்ரெடி வீடு கட்டி இங்க வசிக்கக்கூடிய மக்களை டிஸ்டர்ப் பண்றதுங்கிறது சரியா இருக்காது. எதை டிஸ்டர்ப் பண்ண முடியும்? அந்த குப்பை கிடங்கு டிஸ்டர்ப் பண்ணி வேற இடத்துக்கு மாற்ற முடியும். தனித்தனியா பிரிச்சு அதுல இருந்து ஒரு வருமானம் பண்ண முடியும். ஆ. அதை தான் இப்போ அரசாங்கம் முதல் ஸ்டெப்பா பண்ணணுங்கிறது உங்களுடைய பார்வை. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது அது உள்ள நிறைய இந்த புதுசாக வந்து இந்த எஸ்இசட்டு ம். கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற எந்த பில்டிங்கும் இதுக்கப்புறம் வேலை செய்ய வேணாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னா அங்க ஒர்க்கே பண்ண வேண்டாம்னு சொல்றீங்களா? இல்ல புது கட்டிடம் கட்ட வேணாம். புது கட்டிடங்கள் கட்டக்கூடாது. கட்ட வேணாம். இன்னொன்று எக்ஸிஸ்டிங் இருக்கிற இந்த ஒரு 2-3 ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாலாம் இருக்குது இருக்கிற மாதிரி தெரியல. அந்த கடல்சார் ஆஃபீஸ்லாம் அங்கே உள்ளே வச்சுருக்காங்க. அதெல்லாம் வேற என்ன ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஈசிஆரில் கொண்டு வச்சுக்கலாம். அப்போ அந்த இடம்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் கணக்கு போட்டாலே அந்த ஏரியா தான் மேஜராக ஆக்குபைடு. இந்த மாதிரி ஏரியாலாம் எடுத்து இடத்த ஷிஃப்ட் பண்ண உங்களுக்கு இந்த ஏரியா ஜாஸ்தி ஆகிட்டே வரும். அதேமாதிரி ரோடு ஏரியா ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக பிரிட்ஜஸ் போடுங்க. இப்போ பிரிட்ஜஸ் போடும்போது அந்த ஏரியா ரோடு ஏரியாவே பார்த்தீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-90 ஏக்கர் வந்து அதில் இருக்கும். நான் சொல்ல இந்த ரோடு போட்டிருக்குது, டைரெக்டாக போட்டிருக்கு, அது எல்லாமே எடுத்துருங்க. இது எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு 10 வருஷம் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கவர்மெண்ட். இப்போ அடுத்த தலைமுறைக்கு தண்ணி வேணும், அடுத்த தலைமுறை சென்னையில் வசிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகும். இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா குப்பை வந்து பிரிக்கப்படும், குப்பை காசாக்கப்படும், அரசாங்கத்துக்கு வருவாய் வரும். வருஷம் நீங்கள் இது எல்லாருமே நம்ம இதை பற்றி மட்டும் தான் பேசியிருக்கோம். ஒரு ஃப்ளட்டு வந்துன்னா நிவாரணத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 4000 கோடி ரூபா 5000 கோடி ரூபா கேட்குறோம். அதுக்கு பிரிட்ஜே கட்டிட்டு போயிடலாம். 5000 பிரிட்ஜு கட்டுறது இந்த மாதிரி
ஆக்குபேஷன்லாம் பண்ணும்போது அரசாங்கம் ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணது ஈஸியாக இருக்கும். மக்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டே மக்களுக்கோசரம் தான் உள்ளது. மக்களுக்கு வந்து தெளிவான ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இந்த பள்ளிக்கரணை மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். திருப்பி திருப்பி நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருங்க. பொதுவான விஷயங்களையும் நான் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். கடந்த 30 ஆண்டுகளாக எங்கெங்கெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், உயர் நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரி குளத்தில் தான் கட்டியிருக்கு. ஓகே. இப்போ விழுப்புரத்தில் இருக்கிறது வந்து ஒரு ஏரியில் தான் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரி குளங்களை தான் கட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் அது சுத்தமாக நிப்பாட்டணுங்கிறது தான் என்னோட பெரிய கோரிக்கை. ஏன்னா நீர்நிலைகள் தான் வந்து நமக்கு உலகத்திலே நீரை வந்து சரியாக பயன்படுத்துக்கிறதுக்கு டெக்னிக் உள்ளது தமிழர்களுடைய பண்பாட்டில் தான் இருக்குது. அந்த ஃபார்மேட் இப்போ இருக்கான்னு கேட்டால் அது கம்ப்ளீட்டாக அழிஞ்சே போச்சு. அதை மாற்றுறதுக்கு அரசாங்கம் நீர்நிலைகளில் புதுசாக எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. அப்போ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உடனே நடக்காது. ஒரு 10 ஆண்டுகள் இது மொத்தமாக சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட் சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த பள்ளிக்கரணை இஷ்யூ, ராம்சார் நிலம், அந்த ஓஎம்ஆர் பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை தாண்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீடுகள் இனி அடுத்த கட்டம் என்னவா இருக்கும், அரசாங்கம் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் குறித்து ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்சியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.